ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசி அந்த பாக்கியமான நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். என் இயேசு வருவார், எந்த நேரத்திலையும் வருவார், நினையாத நேரத்தில் அவர் வருவார். இயேசு கிறிஸ்து வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக பரலோகத்துக்கு போயிருக்கிறார். திரும்ப வந்து என்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு உலக காரியங்களை பார்த்து அப்படியாக வாழக்கூடிய ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களில் மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இந்த நம்பிக்கையில் நம்ம வாழும்பொழுது உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன வாழும்படிக்காக அது செய்துவிடும். நீங்கள் உலகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உலகத்தான் அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், ஆகினால உலகம் உங்களை பகைக்கும் தான். ஏன்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆமேன். அப்போ நான் உலகத்தான் அல்ல என்ற ஒரு நினைவோடு நம்ம வாழுகிறவர்களாக இருப்போம். கொலோசியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை பாருங்கள். கொலோசியர் 3 முதல் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னாக்கா, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகியால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. பாவத்திலிருந்து விலகி வாழ்வாங்க, பரிசுத்தமாக வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு. துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இதான் அந்த உலகம் என்ற காரியத்தில் நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நாம் மகிமையில் வெளிப்படணும்னு சொன்னாக்கா, நாம் இந்த வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மேலே நாட்டம் உடையவர்களாக இல்லாமல் நீங்கள் வாழணுமா. ஆமேன். நான் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன், உலகத்து காரியங்களை அனுபவிக்கிறேன், குடும்பம் நடத்துகிறேன், பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், படிக்கிறோம் இல்லையா. நம்ம வாழ்வாதாரங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல நான், இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் கிடையாது. நான் இங்கேயே நான் என்றென்றைக்குமாக இருக்க போவது கிடையாது. என் மணவாளன் என்னை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஆமீன். இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது, அப்படின்னு சொன்னாக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு சன்னியாசி மாதிரி, முனிவர் மாதிரி, எங்கேயாவது மலையில் போய்ட்டு குகையில் போயிட்டு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா உடுத்தக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, ஆசைப்பட்டது அறியப்பட்டதை நம்ம சாப்பிடக்கூடாது, இது தொடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. மகிமையின் நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க உலகத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எனக்கு ஒன்றுமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியாக இருந்து விட மாட்டாங்க. அவங்க படிப்பாங்க, வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் எந்த ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செய்வார்கள் சொல்லி சொன்னாக்கா, நான் இந்த உலகத்தான் அல்ல, இந்த பொருட்கள்லாம் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எனக்கு தேவை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து விடும், சம்பாதிக்க தேவையான பலத்தை அவர் எனக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சம்பாதிப்பார்கள். அவங்க ஒருத்தவங்களோடு ஒருத்தவங்க போட்டி போட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். என்னால் முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா அதை நான் செய்வேன், என்னால் முடியல அல்லது எனக்கு அது இல்லைன்னு சொன்னாக்கா, தேவன் அது எனக்கு கொடுக்க சித்தம் இல்லை, அவர் எனக்கு கொடுக்க சித்தமாக இருந்தாக்கா அதை சம்பாதிக்க, அதை செய்ய தேவையான கிருபைகளை எனக்கு கொடுப்பார். ஆகியனால நான் விரக்தி அடைய தேவையில்லை, போட்டியில் போராமையில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையை வாழ்க்கை தேவையான எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுக்கிறாரு. எனக்கு தேவையில்லாததை அவர் கொடுக்க மாட்டார், எனக்கு தேவையானதை கொடுக்காமலும் இருக்க மாட்டார். 1 தீமோத்தேயு 6:9 வசனம். ஐஸ்வர்யவான்களாக ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பணம் சம்பாதிக்கணும் என்கிறது வேற, பண ஆசை என்கிறது வேற. எனக்கு பொருட்கள் தேவை என்கிறது வேற, பொருள் ஆசை என்கிறது வேற. ஆமேன். அந்த ஐஸ்வர்யத்தை இயேசு எனக்கு சிலுவையில் சம்பாதித்து எனக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எனக்கு தேவை என்கிறது வேற, ஐஸ்வர்யவானாக ஆக விரும்புகிறவர்கள் என்கிறது வேற. ஆமேன்.
இப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறீங்க, மாதத்துக்கு இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுகிறீங்க, உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் பொருட்களை வாங்குறீங்க, துணிமணிகளை வாங்குகிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. இது வேதம் தடுக்கிறது கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா சேர்த்து வைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் பண்ணுங்க. அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அது எல்லா காரியம். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தவறான விதத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஆக விரும்புகிறவர்கள், பாவ வழிகளில் ஐஸ்வர்யவான்களாக ஆக விரும்புகிறவர்கள், தில்லுமுள்ளான வழிகளில், திருட்டு வழிகளில், பாவ வழிகளில் ஒருத்தனை ஏமாற்றி வஞ்சித்து தலை மேலே ஏறி இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்களில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க விரும்புகிறவர்கள். பணம் தேவை என்கிறது வேற, பண ஆசை என்கிறது வேற. பணம் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சம்பாதிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வந்து சேமித்து வைப்பாங்க, அல்லது வியாபாரம் பண்ணுவாங்க, ஒரு தொழில் செய்வார்கள். ஆமென். ஆனால் பண ஆசை என்ன பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா, அது குறுக்கு வழியில் அவர்களை நடத்திவிடும், பாவ வழிகளில் நடத்திவிடும், தேவனுக்கு பிரியமில்லாத சைடு வழிகளில் அது அவர்களை நடத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஐஸ்வர்யவான்களாக ஆக விரும்புகிறவர்கள் பலவிதமான சோதனையில் அவங்க வந்து சிக்கிக்கொள்ளும், சாத்தானுடைய சோதனையில் சிக்கிக்கொள்வாங்க. கண்ணியில், பலவிதமான கண்ணியில் அவருடைய கால்கள் சிக்கிக்கொள்ளும். மனுஷரை கேடான வழிகளில் அவர்கள் சென்று விடுவார்கள். அழிவில் அவங்களை வந்து அமிழ்த்துகிற இல்லையா, மற்றவங்க தலை மேலே ஏறுறது, மனுஷர்களை ஏமாற்றுறது, நம்ம பேங்க்குகளை ஏமாற்றுகிறது, கவர்மெண்ட்டை நம்ம வந்து ஏமாற்றுகிறது, வேலையை ஏமாற்றுகிறது இல்லையா, வியாபாரத்தில் ஏமாற்றுகிறது, தொழிலில் ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுந்து விடுவார்கள். இதுதான் வந்து பண ஆசை, பொருள் ஆசை, இது வந்து செய்துவிடும். மற்றபடி தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனை தேடுகிறீங்க, தேவனை உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தினால கனம் பண்ணுகிறீங்க, அவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் உழைக்கலாம். ஆமேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆஸ்திகளை நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் ஏன் அந்த மகிமையின் நம்பிக்கை அவர்களை வந்து நேர்மையான வழியில் நடக்க பண்ணணும்னு சொன்னாக்கா, நான் வந்து ஒரு தில்லுமுள்ளு பண்ணி தேவனுக்கு ஆகாதவனாக ஆகி ஒரு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னுடைய சொத்தை பார்க்க மாட்டார், என்னுடைய பரிசுத்தை தான் பார்ப்பார். அல்லேலூயா. ஆனால் இப்போ நான் வந்து நேர்மையான வழிகளை அதை நான் செய்து விடும்பொழுது சேர்க்கறதை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆமேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து வரும்போது அதெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போகிறது கிடையாது. எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறேன். எனக்கு தேவன் கிருபையை கொடுத்தார், உழைக்க பலனை கொடுத்தார், திறமையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், நான் இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன். அல்லேலூயா. ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மகிமையின் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நான் வந்து மற்றவனை காட்டில நான் வந்து என்னை பெரியவனாக நான் காட்ட வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் வந்து பணக்காரனாக வேண்டும், நான் வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழிகளில் போய்விடுவார்கள். ஆனால் மகிமையின் நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, நான் சேர்த்தாலும் சரி சேர்க்காவிட்டாலும் சரி இயேசு கிறிஸ்து வந்து என்னை எடுத்துக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நான் எந்த காரியத்தில் வேணாலும் நான் சம்பாதிக்கலாம், வேலை செய்யலாம், சொத்தை சேர்க்கலாம், எல்லாவற்றையும் நான் செய்து விட முடியும். எனக்கு அதுதான் முக்கியம். அப்போது இந்த மகிமையின் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, உலகத்தான் அல்லாதவர்களே போல இருப்பாங்க. அப்போ நீங்கள் நினச்சிடக்கூடாது உலகத்தான் அல்ல, அப்புறம் எதுக்கு பாஸ்டர் நீங்கள் காரில் போகிறீங்க, எதுக்கு காரை வாங்கி வச்சுருங்க, நீங்கள் நைட்டே இயேசு வந்துட்டாக்கா, இப்போ நீங்கள் பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது இயேசு வந்துட்டாக்கா கார் எதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் வந்து வீட்டை வாங்கி கட்டி வச்சுருக்கிறீங்க, எதுக்கு கார்டனருக்கு போய் ஒரு மூட்டை அரிசி ஏன் வாங்கினீங்க, போய்ட்டு ஒரு 4 கிலோ அரிசி வாங்கி நைட்டு மட்டும் அவிச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது தானே. ஏன்னா இயேசு தானே வரப்போகிறாரு இல்லையா, இயேசு வரப்போகிறாருன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க, எதுக்கு ஒரு மூட்டை அரிசியை வாங்கி இந்த வீட்டில் வச்சுக்கிறீங்க. அப்படி விதண்டாவாதம் பேசுகிற காரியம் கிடையாது. ஒரு மூட்டை அரிசியை வாங்கி வச்சுருந்தேனாக்கா, ஏன் ஒரு குடவனே கூட நாங்கள் வாங்கி வச்சுருந்தேனாக்கா இயேசு வந்து எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நேர்மையான விதத்தில் நம்ம அன்றாடம் அனுபவிப்பதற்காக அதெல்லாம் நம்ம செய்து வச்சுருக்கோம். நேரம் இருக்கிறது, டைம் இருக்கிறது, ஞானம் இருக்குது, உழைப்பு இருக்கிறது, பலன் இருக்கிறது, நம்ம செய்கிறத நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு வருகிறார், நீங்கள் ஒரு மூட்டை அரிசி வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்க, அது வந்து விதண்டாவாதமான கேள்வியாக ஆகிவிடுகிறது. மகிமையின் நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இயேசு வந்து என்னை எடுத்துக்கொண்டு செல்லுவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருப்பார்கள். 4வதாக அது என்ன எனக்குள்ளார பண்ணிவிடும், என்ன ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிவிடும் அப்படி சொன்னாக்கா, இந்த மகிமையின் நம்பிக்கையில் இருக்கிறவங்க உபத்திரவத்தின் மத்தியில் போனாலும்
நான் சொன்ன முன்னாடி நம்ம பார்த்தோம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது, அவங்க சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆமீன். உபத்திரவத்தின் மத்தியில், இழப்புகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், அல்லது தோல்விகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் போகும்பொழுது கூட அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாக்கா சந்தோஷமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஆறுதல் அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஆமேன். அதுக்கு இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப உச்சக்கட்ட காரியத்தை எடுத்து வச்சு சொல்றார். மரணமே நடந்துச்சு பாருங்களேன், அன்பு செய்கிறவங்க மரித்துட்டாங்க அப்படி சொல்லும்பொழுது இந்த சத்தியம், இயேசு கிறிஸ்து என்னை எடுத்துக்கொண்டு போவார் அப்படின்ற அந்த சத்தியம் எப்படி ஒரு பெரிய ஆறுதலை உண்டு பண்ணிவிடும் என்று சொல்லிட்டு 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனது இல்லை. இப்போ மரணம் அதான் உச்சகட்டமான துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில், இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அங்கே தான் நம்ம இந்த 16, 17 வசனத்தை வாசித்தோம், இல்லையா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 18வது வசனம் தான் முக்கியம். ஆகியால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். தேறுதல் உண்டாகி விடுகிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருக்காகத்தான் நான் எதிர்பார்த்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையில் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சம்பவங்களும் எந்த உபத்திரவங்களும் என்னை துக்கப்படுத்தி விட முடியாது. ஆமேன். இந்த துக்கமும் நிரந்தரமானது கிடையாது, இந்த உபத்திரவங்களும் நித்தியமானது கிடையாது. ஆமேன். ஆகையினால நான் அதை இழந்துட்டேன் அல்லது இது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு சில துக்கம் இருக்கணும், இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஆனால் துக்கத்திலேயே நான் மூழ்கி போய்விட மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு நல்லாவே தெரியும், இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகிறவர் இனி தாமதம் பண்ண மாட்டார், என்னை எடுத்துக்கொண்டு போவார். என்னை மணவாளன் ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டு போவார். அவர் அரண்மனையில் இருக்கிறார், அவர் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வேதனை எதுவுமே இல்லை. அங்கே ஆனந்த மகிழ்ச்சி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம். ஆகினால் தற்காலிகத்துக்கு இப்போ இங்கே வீட்டில் இருக்கிறேன், அதனால கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்னை பெருசாக பாதித்து விடாது. அதையே தான் 1வது அதிகாரத்திலையும் அங்கே 1 தெசலோனிக்கேயர் அவர் சொல்கிறாரு பாருங்க, 6வது வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, எப்போ எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கிடையாது, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக ஆகி சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய காரியங்களை சொல்கிறார். இப்போ 10வது வசனத்தில், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. ஆமேன். இந்த தெசலோனிக்க சபையார் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறபடினால சபை மிகவும் உபத்திரவத்துக்குள்ளே போகிறதுங்க. ஆனால் அதன் மத்தியில் இவங்க பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தினால் இவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபை அவ்வளவு உபத்திரவங்கள், இல்லையா? ரோம அரசாங்கத்தினால் அவ்வளோ போராட்டங்கள், மத தலைவர்களால் அவ்வளோ உபத்திரவங்கள், மனுஷர்களால் இந்த பவுல் மாதிரி ஆட்களால் மிகுந்த துன்பம் உண்டானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சவுலாக இருந்த பொழுது, இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி தீவிரவாதியாக இருந்தார், மத தீவிரவாதியாக இருந்தார். சவுல் அப்போ அவருக்கு பேர். சபையை அவ்வளவு துன்பப்படுத்தினார். வீடு வீடாக போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது தான் அவருடைய வேலை, தேவ தூஷணம் சொல்ல வைக்கிறது தான் அவருடைய வேலை. இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலையும் சபை எப்படி சந்தோஷமாக அவர்கள் இருந்தார்கள் அப்படி சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதோ போயிட்டு வரேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து எங்களை எடுத்துக்கொண்டு போவார். ஆமேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் விசுவாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம என்ன கை கொடுத்து என்ன சொல்கிறோம்? பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், அல்லேலூயா சொல்கிறோம். அது ஆனால் ஆதி திருச்சபை விசுவாசிகளின் நிருபங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ஒருத்தர் பார்க்கும்பொழுது அவங்க கை கொடுத்து சொல்லுவாங்க, மாரநாதா. என்ன சொல்லுவாங்க? மாரநாதான்னு சொன்னாக்க கர்த்தர் வருகிறார். துன்பத்தில் உபத்திரவத்தில் சபை போயின்னு இருக்குதுங்க, ஒருத்தவங்க சந்திக்கிறாங்க, கை கொடுத்துட்டு மாரநாதா. ஆமேன். ஏன் நீ துன்பத்தில் இருக்கிற? இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுவே சீக்கிரம் வாரும். பைபிள் முடியும் போது அந்த வார்த்தையில் தான் கடைசியில் முடிகிறது, இயேசுவே சீக்கிரம் வாரும்.
அதுதான் அந்த மாரநாதா என்ற வார்த்தை. இதைத்தான் விசுவாசிகள் ஒருத்தவங்க சந்தித்து கொள்ளும் பொழுது கை கொடுத்து வாழ்த்தக்கூடிய வார்த்தையாகவே அது ஆகிவிட்டது. கர்த்தர் வருகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வருகிறார். நீங்கள் ஏன் துக்கத்தில் இருக்கிறீங்க? கர்த்தர் வருகிறார். அப்போ நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் சொல்லும்பொழுது பயப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கை கொடுத்துட்டு கர்த்தர் வருகிறார். ஆமென். நீங்கள் என்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை கூட நீங்கள் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தற்காலிகமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அவர் வந்து உங்களை தூக்கி கொண்டு போய்விடுவார். ஆமென். அங்கே துக்கம் இல்லைங்க, அங்கே வேதனை இல்லைங்க, அங்கே கண்ணீர் இல்லைங்க, அங்கே எல்லாருமே அங்கே சந்தோஷம்தான். அங்கே நிறைவான சந்தோஷம் அங்கே உண்டாகி இருக்கிறது. கரங்களை நல்லா பலமாக தட்டுங்க. அதனால தான் விசுவாசிகள் இந்த கிழக்கு வாசலை கட்டி எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் கட்டி எழுப்பலான்னு இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அனுதினமான தொடர்ச்சியான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் இதை வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷத்தை எதுவுமே கெடுக்க முடியாது, உங்களுடைய ஆறுதலை எதுவுமே கெடுக்க முடியாது. ஆமீன். எதுவுமே உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னாக்கா கர்த்தர் வருகிறார். மாரநாதா. அல்லேலூயா. ஏன் போராட்டங்கள் பிரச்சனைகள் என்னை உடைத்து போட்டு விடுகிறது? ஏன் ஒரு தோல்வி என்னை வந்து துக்கத்துக்குள்ளாக ஆக்கி விடுகிறது? ஏன் எனக்கு வந்து ஒரு பண கஷ்டம் என்னை வந்து தேவனை விட்டு விலகி போக பண்ணி விடுகிறது? ஏன் வந்து ஒரு தடை என்னை வந்து கர்த்தரை தேட முடியாதவனாக ஆக்கி விடுகிறதுன்னு சொன்னாக்கா, விசுவாசிகள் இன்றைக்கு அவங்க வந்து வெறும் உலகத்தின் பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருக்கிறார்களே அல்லாமல் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமேன். அவருக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு ஆனந்த பாக்கிய நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு அந்த நம்பிக்கையை தேவன் எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். சரி, கடைசியாக ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து முடிக்கலாம். அப்போ எதெல்லாம் நம்ம பார்த்தோம்? இந்த நம்பிக்கையில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் அவங்க காத்துக்கொள்ளுவார்கள். பாடுகள் மத்தியில் விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருப்பாங்க, பின்வாங்கி போக மாட்டாங்க. மூன்றாவது, உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்க மாட்டாங்க. நான் உலக காரியங்கள்லாம் எனக்கு தேவை, ஆனால் நான் உலகத்தான் அல்ல என்கிறதை அறிந்து வாழ்வார்கள். ஆமேன். நான்காவது, அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமும் பெரிய ஆறுதலும் அவர்களுக்கு உண்டாகி இருக்கும். ஏன்னாக்கா கர்த்தர் வருகிறார். ஆமீன். கடைசியாக ஐந்தாவதாக, அப்படி நம்ம இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும் பொழுது அவங்க எப்பொழுதுமே ஆயத்தமான ஒரு நிலையில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆயத்தமாக இருப்பாங்க இல்லையா? அந்த மணமகள் நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார், மணமகன் நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க இல்லையா? நாளைக்கு வந்து கல்யாணத்துக்குலாம் ஒரு சிலர் இப்போ ரெடியாக இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ நாளைக்கு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு, ரெடி ஆகிறீங்களா? கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறீங்களா? ஐயோ பாஸ்டர், புடவை எடுக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆகும், அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணத்தை வச்சிட்டிங்கனாக்கா எப்படி சொல்கிறீங்களா இல்லையா? அதுக்கு தான் அந்த நிச்சயதார்த்தம்ன்ற சிஸ்டத்தை தேவனும் உண்டு பண்ணிட்டார். நிச்சயம் பண்ணிட்டாக்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது தான் வேலை. புடவை எடுக்கிறது 4 கடையாக ஏறி இன்டர்நெட்லாம் பார்த்துக்கிது, அங்கே இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து எல்லாம் பண்ணி புடவையை வாங்கி நகையை வாங்கி இல்லையா, எல்லாத்தையும் வாங்கி எதாவது பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த காலகட்டம். ஆமீன். அப்போ என்ன பண்ணிக்கொள்ளுகிறாங்கன்னு சொன்னாக்கா, தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆமீன். அவர் நினையாத நேரத்தில் வருகிறபடினால நீங்கள் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆமீன். அப்போது இந்த மகிமையின் நம்பிக்கை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த ஒரு ஆயத்த நிலையில் இருப்பார்கள். எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம மத்தேயு 25 அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் பார்த்தோம் இல்லையா? 2 குரூப்புக்கிட்டையும் விளக்கு இருந்தது, எண்ணெய் இருந்தது, எரிஞ்சு கொண்டு இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய மணவாளனுடைய வருகைக்காக, அதான் அந்த கல்யாண சம்பவம், மணவாளனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் கிட்ட எண்ணெய் தீர்ந்து போச்சு. புத்தி இருந்த கன்னிகைகள் கிட்டையும் எண்ணெய் தீர்ந்தது, ஆனால் எண்ணெயை எக்ஸ்ட்ராவாக வச்சுன்னு இருந்தாங்க. அப்போ அபிஷேகம் என்னை என்ன பண்ணிவிடுன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக என்னை ஆயத்த நிலையில் வைத்து கொண்டு இருக்க பண்ணிவிடும். எப்படிங்க ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, பாவம் செஞ்சிட்ட மாத்திரத்தில் அதை தள்ளி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, உடனடியாக அதை அறிக்கை செய்து அதில் தேவனோடு ஒப்புரவு ஆகி விடுவார்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை அப்படியே இருந்து கொண்டு இருந்தாக்கா, அந்த நேரத்தில் இயேசு வந்துட்டாக்கா என்ன பண்ணுவீங்க? போய்ட்டு கதவை தட்ட இயேசு என்ன சொல்கிறார்? உன்னை எனக்கு தெரியாது போன்றுவார். இது நீங்கள் விளக்கு இருந்துச்சு,
கொஞ்ச நேரம் எரிஞ்சுக்கிட்டும் இருந்துச்சு. ஆனால் பாவம் வந்தது, அவங்க வந்து தூங்கிட்டாங்க. அபிஷேகம் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, பாவத்தை உடனே கண்டித்து உணர்த்தும். உடனே இல்லை, இன்னைக்கு வந்துட்டாக்கா ஆண்டவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புரவாக வேண்டிய காரியத்தை அவர்கள் ஒப்புரவாக்கி கொள்ளுவார்கள். எத்தனை பேர் அப்படி செய்யலான்னு இருக்கிறீங்க? நிறைய பேர் என்ன நினச்சிடறேன்னு சொன்னாக்கா, இயேசு வரத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், இன்னும் 50 வருஷமாக ஆகும், இன்னும் வந்து 100 வருஷமாக ஆகும், நம்ம சும்மா இப்படி வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிடையாது. சரி, எப்படி ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படிதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுவார்கள். கீழ்ப்படிதலை தள்ளி போட மாட்டாங்க. நான் ஒரு கீழ்ப்படியாமையில் இருக்கும்பொழுது இயேசு வந்துட்டாக்க என்ன ஆகும் பாருங்க. அப்போ இந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்க எப்பொழுதும் ஒரு ஆயத்த நிலைமையிலேயே இருப்பாங்க. காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? திருடன் வருகிற விதமாக இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னு சொன்னாக்கா நினையாத நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். நீங்கள் எதை கணக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இந்த அமெரிக்கா யுத்தம் முடிஞ்சவனை வருவான்ட்டு சொல்லி வச்சுக்கிறாரா உங்ககிட்ட? உங்களுக்கு தரிசனத்தில் எதாவது வந்து சொன்னாரா? சொப்பனத்தில் எதாவது சொல்லிக்கிறாரா? வசனத்தில் எதாவது சொல்லிக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நீங்கள் நினையாத நேரத்தில் திடீர் என்று சொல்லி அவர் வருவார். நான் சொன்னது போல் நீங்கள் பிரசங்கம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டாருனாக்கா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் கீழ்ப்படிதலுக்கு நம்ம உடனடியாக ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதலை தள்ளி போடக்கூடாது. வேற எப்படி என்ன ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறதுன்னு சொன்னாக்கா, விசுவாசத்தில் எப்பொழுதும் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் சோர்ந்து எனக்கு இது நடந்துடுச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த கடன் பிரச்சனை, வேலையில் இந்த பிரச்சனை, ஓனர் இப்படி சொல்லிட்டாரு, அல்லது குடும்பத்தில் இந்த பிரச்சனை அப்படி சொல்லிட்டு விசுவாசத்தில் நீங்கள் தள்ளாடி போய்விடக்கூடாது. விசுவாசத்தில் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாக்க நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஓனரை காட்டுவீங்களா? கணவரை காட்டுவீங்களா? இல்லை வந்து மனைவியை காட்டுவீங்களா? கிடையாது. பாருங்க, உன்னுடைய விசுவாசம் உன்னுடையது. அப்போது விசுவாசத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறோன்னு சொன்னாக்கா உடனடியாக அதை கட்டி எழுப்பி விட வேண்டும். ஆமீன். அப்போ அவங்க எப்படி தான் வாழ்வாங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இயேசு வந்தால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறது போல் அந்த ஆயத்த நிலையில் வாழுவார்கள். வேறு எப்படி அவங்கள ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அதெல்லாம் அந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, தாளந்துகளை கொடுத்தான்னு சொல்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலன், இதை வந்து கர்த்தருக்காக அவங்க பயன்படுத்துவார்கள். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? இவங்க தான் தங்களை இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாக வைத்து கொண்டிருக்கிறவங்க. இல்லைன்னு சொன்னாக்கா போன மணவாளன் வந்து கேட்பார், நான் உனக்கு 5 தாளந்துகளை கொடுத்தேனே, 2 தாளந்துகளை கொடுத்தேனே, 1 தாளந்துகளை கொடுத்தேனே, வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? அப்போ எனக்கு தேவன் சரீரத்தில் நல்ல பலத்தை கொடுத்துக்கிறார். அந்த பலத்தை கர்த்தருக்காக ஓடுவதற்காக நான் பயன்படுத்துவேன் பாருங்கள். எனக்கு தேவன் பணத்தை கொடுத்துருக்கிறார், அந்த பணத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பேன் பாருங்கள். எனக்கு ஒரு சில திறமைகளை கொடுத்திருக்கிறார், அந்த திறமைகளை கர்த்தருக்காக நான் பயன்படுத்துவேன். எனக்கு நேர காலங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஏன்னா இந்த உலகத்தில் வேறு எந்த ஜோலியுமே எனக்கு கிடையாது. ஆமீன். நான் வேலை செய்வேன், சம்பாதிப்பேன், சாப்பிடுவேன், துணிமணி வாங்குவேன், நகை வாங்குவேன், திருமணம் பண்ணுவேன், பெண் கொள்வேன், பெண் கொடுப்பேன், வாங்குவேன், விற்பேன், இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவருடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு நான் இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் நான் அதற்காகத்தான் பயன்படுத்துவேன். ஐஸ்வர்யம் பாவம் கிடையாது பாருங்கள். அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறதுல தான் இருக்கிறது. அந்த மனுஷனுக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், இது வந்து கர்த்தர் எனக்கு அவருக்காக பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறாரு, அவருக்காக அதை நான் பயன்படுத்துவேன். ஒரு அழகு கொடுத்துருக்கிறாரா, அதை கூட கர்த்தருக்காக பயன்படுத்த முடியும். ஒரு திறமையை கொடுத்துருப்பார் பாருங்கள். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பேசுகிற திறமைகள் இருக்கும், அல்லது வந்து ஒரு ஆள்கிட்ட சந்தித்து அவங்களை வந்து ஃப்ரெண்டு பிடிக்கிற திறமை இருக்கும். கர்த்தருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். ஓய்வான நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கி வந்து ஆண்டவர் கேட்குற, நேற்று உங்கள் சபையில் சுவிசேஷ ஊழியம் போனாங்களாம்மா, நீ என்ன பண்ணியிருந்த கேட்டாக்கா என்ன பண்ணுவீங்க? அப்போது இதுதான் வந்து என்னை நான் எப்பொழுதுமே ஆயத்தமான நிலையில் நான் வைத்து கொண்டிருக்கிறது. யார் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, அந்த மகிமையின் நம்பிக்கையை உடையவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த மகிமையின் நம்பிக்கை உடையவர்களாக இப்போ இருக்கிறீங்க? இயேசு நிச்சயமாக வரப்போகிறார். இது வந்து ஏதோ ஒரு போதனை கிடையாது பாருங்கள், ஏதோ வந்து ஒரு பிரசங்கம் கிடையாது. இது பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி நம்ம போயிடலான்ங்கிறது கிடையாது. இது நிஜமான நம்ம வாழக்கூடிய சத்தியம் இது. ஆமேன்.
இந்த நினைவோடு வாழ்கிற பிள்ளைகள் உலகத்தை அந்த விதமாக பார்ப்பாங்க. இந்த நினைவோடு வாழ்கிற பிள்ளைகள் இந்த போராட்டங்களை அந்த விதமாக அவர்கள் பார்ப்பார்கள். என் ஆண்டவர் வருகிறார், என் மணவாளன் வருகிறார், கர்த்தர் வருகிறான்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக ஆகிவிடும். அர்த்தமுடைய வாழ்க்கை வாழ்கிறதாக ஆகிவிடும். இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு திருப்தி வராது. நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு திருப்தி வராது. நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு லீவை போட்டுட்டு தூங்கினாலும் உங்களுக்கு நிம்மதி வராது. இந்த நம்பிக்கை, இயேசு வரப்போகிறார், அவர் வர வரைக்கும் இந்த பூமியில் நான் தற்காலிகமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமேன். அந்த கிழக்கில் உதிக்கிற சூரியன், ஆமேன், அவர் வரப்போகிறார். ஆமேன். அவர் வந்து என்னை எடுத்துக்கொண்டு அவர் தாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிற வீட்டுக்கு என்னை கொண்டு போகிறார். இந்த நம்பிக்கையுடையவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லோருமா எழுந்து நிற்கலாம்.